திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆடாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 19/4/2024 வெள்ளிக்கிழமை. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவநகம் அருளர் செய்யா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க ஐயா ராஜா ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி பாடல்களை குறிப்பெடுத்துக் கொடுக்க ஐயா சாம்பசிவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சி ஒரு திருப்பள்ளி எழுச்சியோடு தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே எல்லோருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. ஐயா வாங்க ஐயா. அடியன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்க. திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. 27 குருமார்களுடைய ஆசிரியருடைய குறிப்பு வந்து வேற யாருன்னா பாடுங்க. பாடுறீங்களா ஐயா? அதையும் சேர்த்து பாடவா? பாடுங்க. உங்ககிட்ட குறிப்பு இருக்குதுன்னா பாடுங்க. இருக்குங்கய்யா, இருக்குங்க. சிவாயன் வாங்கம்மா. 4வது பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவர்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கோப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஓரர் திருத்தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கழலினை போற்றி பூந்துருத்தி நம்பி காடன் நம்பி கடல் போற்றி கண்டராதித்தல் கடலடி போற்றி வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி திருவாளி அமுதனார் திருவடி போற்றி பொருடோத்த நம்பி பூங்கழல் போற்றி சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி
திருவாளுவாயுடையார் நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபிர தேவ நாயனார் கழலனை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் செய்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சுருஸ்வா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறை திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 95வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 18வது பதிகம் திரு வைகன் மாடக்கோயில், பண் காந்தார பஞ்சமம், பகற்பண் 9, நாழிகை 25-27, மணி 3:36 4:48 வரைக்கும். ராகம் கேதாள கௌளை ராகம். காவினுடைய தென்கரையிலே 33வது தலமாக கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போற வழியில அமைந்திருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வைகல்நாதர், அம்பாள் கொம்பின் கோதை அப்படின்னு வச்சிருக்காங்க. இதற்கான பெரிய புராண பாடல் 433. சாம்பு சார் இருக்காங்களா? இருக்கு, நீ அடியன் இருக்கேன். அடியன் திருச்சட்டம். சேக்கிழார் பெருமான் திரு கருக்குடி என்ற இடம் சுட்டி, கற்குடிலையா? வைகன் மாடக்கோயில். நன்றிங்க. இடம் சுட்டி பெரிய புராணத்திலே பாடிய பாடல் வரிசை 433. திருச்சிற்றம்பலம். வைகள் நீடு மாட கோயில் மன்னிய மருந்தை, கைகள் அஞ்சலி கொண்டு தாழ்ந்தெழுந்து கண் அருவி செய்ய இன்னிசை செந்தமிழ் மாலைகள் மொழிந்து நையும் உள்ள தராய் திரு நல்லத்தில் நன்னி. நன்றிங்க. அந்த வைகன் மாடக்கோயில் இருக்கிற அந்த பெருமானிடத்துல போய் அந்த கோயிலுக்கு அந்த பெருமானை மருந்து என்று மன்னிய மருந்து என்று சொல்றாரு. அந்த மன்னிய மருந்து இடத்துல போய் கைகூப்பி தாழ்ந்து எழுந்து கண்ணீர் அருவி செய்ய இன்னிசை செந்தமிழ் மாலை மொழிந்து நையும் மனத்தினராயிருந்தார் என்று அந்த உருக்கத்தை காட்டுகிறார். மெய்தான் அரும்பி விது விதித்து உன் விரையார் கணக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் அந்த நிலையை இங்க கொண்டு சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. துளமதி உடைமறி தோன்று கையின கிளமதி அணி சடையந்தையாரிடம் உளமதி உடையவர் வைகள் ஓங்கிய வளமதி தடவிய மாட கோயிலே உளமதி உடையவர் வைகள் ஓங்கிய வளமதி தடவிய மாட கோயிலே. உளமதி உடையவர் என்று உள்ளம் உருகினால் அதன் மூலமாக வளமதி நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மெய்யகமிடம். எத்தனாவது பதிக படிச்சிட்டு இருக்கோம்? 3:18. 3:18. நன்றி. சாம்பசிவாயக சன்ன வச்சா ஐயோ கஷ்டமா இருக்கு. இல்லையா, நேற்று படிச்சதெல்லாம் நேற்று படிச்சுட்டு டிக் அடிச்சு வச்சிருக்கேன். அதனால நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நேற்று 3ல 15, 16, 17 படிச்சோம். இன்னைக்கு 18வது பதிகயா காந்தார பஞ்சமத்துல 3:18. சாம்பசிவ படிங்க. நன்றி. வைகன் மாடக்கோயில். அதனால கற்குடின்னு படிச்சுல, வேற ஏதோ மரத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம்.
மெய்யக வெளிரும் வெண்ணுலர் வேதியர் மைய கண்மலை மகளோடும் வைகிடம் வையக மகிழ் தர வைகள் மேற்றிசை செய்ய கண் வலவன் முன் செய்த கோயிலே செய்ய கண் வலவன் முன் செய்த கோயிலே. நன்றிங்கய்யா. வையகம் மகிழ்தர வைகள் மேல் திசை செய்ய கண் வளவன் செய்த கோயில் என்று இந்த வைகள் என்ற ஊருக்கு மேற்கே இருக்கிற இடத்துல வளவனாகிய கோச்சங்கட் சோழன் செய்த மாடக்கோயில் என்று ஞானசம்பந்த பெருமான் இடம் சுட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. கணியணி மலர் கொடு. அடியன் படிக்கிறேன். நான் படிக்க. கனியணி மலர் கொடு காலை மாலையும் பணி அணிபவர்க்கு அருள் செய்த பாணிய தனியணி உமையொடு தாமும் தங்கிடம் மணியணி கிளிர் வகையால் மட கோயிலே மணியணி கிளிர் வைகள் மாட கோயிலே. திருச்சிற்றம்பலம். தனியணி உமையோடு தாமும் தங்கிடம் என்று பெருமான் தனிந்த குணத்தோடுடைய கருணையின் அடையாளமாக உமையம்மையை பாகமாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல். கொம்பியல் கோதை முன்னஞ்ச குஞ்சர தும்பி அது உரி செய்த துங்கர் தங்கு இடம் வம்பியல் சோலை சூழ்வைகள் மேல் திசை செம்பியன் கோச்செங்கணான் செய் கோயிலே செம்பியன் கோச்செங்கணான் செய் கோயிலே. செம்பியன் கோச்செங்கணான் செய்த கோயில். அவன் மாடக்கோயில் 80 கோயில் கட்டினான். ஒரு கோயில் கட்டினா ராஜராஜ நம்ம புகழறோம் ஐப்பதி சதயத்துல. ஆனா இவர் 80 கோயில் கட்டியிருக்கார். மாசி சதயத்துல எந்த அளவுக்கு நம்ம புகழறோன்றத யோசிச்சு பார்க்கணும். ராஜராஜ சோழன் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் வழியாக திருமுறையை கண்டெடுத்தாலும் அவர் தான் திருமுறை கண்ட சோழன்னு போற்றுறோம். ஆனால் இவர் 80 கோயில் கட்டிய நாயன்மார்களே வரிசையில வருகிற ஒருவர். இவரையும் நம்ம எந்த அளவுக்கு போற்றோன்றதை நம்ம நினைத்து பார்த்து கோச்சங்கணனுக்குரிய மரியாதை நாம் தர வேண்டும். வாழ்க வாழ்க. விடமடை விடரினர். சித்ராமா படி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்வர் மக்கள் திருவடிகளுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். விடமடை மிரட்சினர் அதுதான் நீங்க படிக்கணும். 5வது பாட்டு. விடமடை மிடற்றினர் வேதனாவினர் மடமொழி மலை மகளோடும் வைகிடம் மடவளம் நடைபயில் வைகள் மாநகர் குடதிசை நிலவிய மாட கோயிலே மடவனம் நடைபயில் வைகள் மாநகர் குடதிசை நிலவிய மாட கோயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மாடக்கோயில் என்று கோச்செங்கட் சோழன் அந்த யானையோட அந்த இது பண்ண திருஆனைக்கால யானையை இதனுடைய இவர் அமைத்த அந்த பந்தலை மாற்றி அமைத்ததுனால அந்த எண்ணத்திலே என்ன பண்ணாரு, இவர் கட்டிய கோயில்ல யானை மேலே ஏறாத மாதிரி வகையில கட்டினாராம். அந்த மாதிரி பல இடத்துல அவர் கட்டியிருக்கார். அதுல இது ஒன்று மைகள் ஒண்ணு. திரு நன்னிலம், திரு அம்பர் பெருந்திரு கோயில் அப்படிலாம் மாடக்கோயில் அமைத்தனர். அப்படி அவர் கட்டிய கோயில் 80 கோயில்னு சொல்லுவாங்க. அப்ப பெருமானுக்கு தொண்டு செய்த மிக உயர்ந்த சோழ மன்னர்ல மிக உயர்ந்தா தகுறான். ஆனா அவன் உரிய முறையிலே போற்றப்படுறது என்று நம்ம சிந்திக்கணும். வாழ்க. நிறை புனல் பிறையோடு. நடராஜையா படிக்கிறீங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிறை புனல் பிறையோடு நிலவு நீல் சடை இறையவர் உறைவிடம் இலங்கு மோவெறி நிறை புனல் பிறையோடு நிலவு நீல் சடை இறையவர் உறைவிடம் இலங்கு மோவெறி
மறையொடு வளர்வுசை வானர் வைகளில் திரையுடை நீரை செல்வன் செய்த கோயிலே. மறையொடு வளர்வுசை வானர் வைகளில் திரையுடை நீரை செல்வன் செய்த கோயிலே. நன்றிங்கய்யா. மறையோடு வளர்வுசை வானவர் அப்படி என்பது வாணர் வளர்வுசை வாணர் என்று சொல்ல. வாணர் என்பது அஞ்செழுத்து ஓதுகிற அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் அதிகமாக இருக்கிற வைகள் என்ற இடம். அங்கே திரையுடை நிறை செல்வன் செய்த கோயில். நிறை செல்வன் என்பது இங்கே கோச்செங்கச்சோழனை குறிக்கும். அந்த நிறை செல்வன் என்று சொல் வரும்போது திருவாசகத்துல ஒரு பாட்டு வரும். கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று. அந்த பாட்டுல அந்த செம்மை மனத்தால் திருப்பணிகள், அந்த செம்மை மனம் தானே இங்கே நிறை செல்வன் என்ற சொல்லாலே ஞான சம்பந்த பெருமானாலே வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்க வாழ்க. அடுத்து எரியலாம் வரிசையில் கார்த்திகேயன் ஐயா படிங்க. கார்த்திகேயன். நன்றிங்க. எரி சரம் வரி சீலை வளவி முன் திரிபுரம் ஏறி செய்த செல்வ சேர்விடம் வரிவையவர் பையில் வைகள் மேற்றிசை வருமுகிலனவிய மாட கோயிலே. வருமுகிலனவிய மாட கோயிலே. திருச்சிற்றம்பலங்க. எப்ப பார்த்தாலும் கீழ் திசை சொல்லியே பண்ணிட்டாங்க. ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்றது வசதியா. அதுதான் வைதிக மதம். எதை பார்த்தாலும் கிழக்க பார்த்துக்கணும். இங்க மேல் திசைன்னு குறிப்பிடுறார். வைகல் மாட கோயில்ல ஞான சம்பந்த பெருமான். ஆனா பெருமான் இல்லாத திசை இது. அவன் எல்லா திசையிலும் இருக்கிறான். சூழ்நிலை சார்பற்ற மாதிரி கோயில் அமையுமே தவிர இப்படித்தான் இந்த திசையெல்லாம் வழிபடணும் இல்லை. அவனை கிழக்கில இருப்பான், மேற்கில இருப்பான்னால மேல் திசை மாட கோயில் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. மலையன 20. பாலசுந்தரம் ஐயா படிங்க. 2 பேர் லலிதா பாலசுந்தரம். சிவாய நமய்யா. சிவாய நம. மலையன 20 தோழினான் வழி தொலைவு செய்து அருள் செய்த சோதியாரிடம் மலர்மலி பொழிலணி வைகள் வாழ்வார்கள். மலர்மலி பொழிலணி வைகள் வாழ்வர்கள் வலம் வரு மலையன மாட கோயிலே. வலம் வரு மலையன மாட கோயிலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. வைகள் வாழ்வர் வலம்பரு மலையன மாட கோயில். கோயில் என்றால் அதை வலம் வர வேண்டும். என வலம் வந்தா அடியார்களை சுத்தி வர புண்ணியம் கிடைக்கும். நேர சாமியை போய் கும்பிட்டா ஆண்டவன் மட்டும் கும்பிடலாம். வலம் வந்தால் அடியார்களையும் சேர்த்து வலம் வந்தா அந்த அடியறி கூட்டி அதிசயம். அதனாலதான் அப்பர் சாமி பாடுவார். அக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து புக்கையாலட்டி போற்றி என்னாதையோ அக்கையால் பயனன். கோயிலுக்கு போனா நேரா போய் சாமி கும்பிட்டுறதுக்கு பூவும் மலரும் கொண்டு போனோம். ஆனா அதை எப்படி கொண்டு போனோம்? கோயிலை வலம் வந்து கொண்டு போகணும்னு சொல்ற செய்தி. அந்த செய்தியை தான் இங்க வலம்பரு மலையன மாட கோயிலே என்று பாடுகிறார் நம்முடைய ஞான சம்பந்தம். இந்த சொல்ல அப்படியே பிடிச்சுக்கிட்டு தான் சேக்கிழார் பெருமான் எல்லா இடத்துலயும் நாயன்மார்கள் வலம் வந்தார்கள்னு பாடுவார். வாழ்க வாழ்க. மாலையன் மலரவன். மாலவன் மலரவன். 9வது. ஐயா நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். பாடுங்க. மாலவன் மலரவன் நேடி மால் கொல மாலரியாகிய வரதர் வைகிடம் மாலரியாகிய வரதர் வைகிடம்
மாலை கோடனணி மறைவானர் வைகளில் மாலை கோடனை மறைவானர் வைகளில் மாலன மணியணி மாட கோயிலே மாலன மணியணி மாட கோயிலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. மாலை கொடு அணிமறை வாணர் அப்படின்றார். யாரு? அந்த மறையவர் என்பவர்கள் அஞ்செழுத்தோர்கள். பெருமானுக்கு மாலை அணிவிக்கொள்ள வெறும் பூமாலை மட்டுமல்ல, பாமாலையும் அணிவிக்கலாம். அப்படி பாமாலை அணிவிக்கிற போது அந்த அஞ்செழுத்து மறைவர்கள் ஓதுகிற பாமாலை என்ன இருக்கும்? அஞ்செழுத்து பதிகமாக இருக்கும் என்ற வகையிலே நினைவுபடுத்துகிற பாடல் என்ன அந்த அது பாமாலை. வாழ்க. அடுத்து கடுவுடை வாயினர். வேலரசி அம்மா படிங்க. வேலரசி. கடுவுடை வாயினர் கஞ்சி வாயினர் பிடகுரை பேணிலார் பேணு கோயிலாம் மடம்புடையவர் பயில் வைகள் மாநக வடமலை அணையனல் மாட கோயிலே வடமலை அணையனல் மாட கோயிலே. சிவா. திருச்சிற்றம்பலம். மடமுடை பயில் அவர் பயில் வைகள் மாநகர் என்பது மடம் என்பது பெண்களை குறிக்கும். பெண்கள் வழிபடுகிற இடமாக வைகள் மாட, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து வழிபட வேண்டும் என்ற வகையிலே மடமுடை அவர் பயில் வைகள். அந்த பயில் என்பது அந்த கோயில் பணிகளிலே அவர்களும் ஈடுபட வேண்டும். மடமாகிய அந்த பெண்களும் கோயில் பணியிலே ஈடுபட வேண்டும். ஆண்களுக்கு மட்டும் உரியதில்ல, பெண்களுக்கும் உரியது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. மைந்தனதிடம். உமா அம்மா படிங்க. உமா அம்மா. மைதனது இடம் வைகள் மாட கோயிலை மைதனது இடம் வைகள் மாட கோயிலை தந்து அமர் பொழிலணி சண்பை யான சம்பந்தன தமிழ் கிழு பாடல் 10 இதை சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வாரே. சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வாரே. அப்ப ஞான சம்பந்தருடைய தமிழ்கழு பாடல் 10 சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வர். ஆக பெருமானை தமிழாலே சிந்தை செய்தால் சிவலோகம் சேரலாம். இப்படி சொன்னது திருமுறை. வேற எந்த நூல்லையாவது இந்த மொழியில பெருமான வணங்கினா சிவலோகம் போலான்னு வேற எந்த மொழியாவது பாட்டுதான் எனக்கு தெரியல. ஆனா தமிழாலே பாடினால் சிவலோகம் சேரலான் ஞான சம்பந்த பெருமான் 1000 ஆண்டுகளுக்கு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அம்பர் பெருந்திருக்கோயில் 19வது பதிகம். காந்தார பஞ்சமம் பகற்பன் 9 நாழிகை 25 27 மணி 3:36 4:48 நேரம். ராகம் கேதார கவுளை. இது காவிரி தென்கரையிலே மயிலாடுதுறை திருவாரூர் சாலையிலே அமைந்திருக்கிறது. பெருமான் பிரம்மபுரீசர் என்றும் அம்பாள் பூங்குழலி அம்மை என்றும் வைத்திருக்கிறார்கள். இங்கே பெரிய புராண பாடல் 532. நன்றிங்கய்யா. சேக்கலார் பெருமான் இடம் சுட்டி காட்டிய பெரிய புராண பாடல் வரிசையின் 532. திருச்சிற்றம்பலம். பொருவிலாத சொல் புல்கு பொன் நிறமுதற் பதிகங்களால் போற்றி திருவின் ஆர்ந்த கோச்செங்கனான் அந்நகர் செய்த கோயிலை சேர்ந்து மறுவு வாய்மை வன் தமிழ் மலர் மாலை அவ்வளவனை சிறப்பித்து பெருகு காதலில் பணிந்து முன் பரவினார் பேணிய உணர்வோடும். திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பால ராசராசேச்சரம்னு ஒரு பதிகம் இருக்கும். அது நம்முடைய அந்த ராஜராஜன் கட்டிய கோயிலுக்காக அங்க இவர் பாடின பாட்டு, கருவூர் தேவர் பாடின பாட்டு ராஜராஜேச்சர். அது ஒரு பதிகம் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய கோச்செங்கனுக்காக ஞான சம்பந்த பெருமான் பல இடத்துல அந்த மாடல் அமைத்ததை சொல்லியிருக்கார். அதை ஏற்று போற்றி சேக்கிழாரும் அதை சொல்றார். அந்த வகையில கோச்செங்கனான் செய்த கோயில் இந்த வைகல் மாட கோயிலும் அப்படித்தான், பெருந்திருக்கோயிலும் அப்படித்தான். இப்படி 70 கோயில் கட்டிய
சிறப்புக்குரிய அந்த பெருமானுடைய குரு பூஜை மாசி சதயம். ஐப்பசி சதயத்தை கொண்ட மாதிரி மாசி சதயத்தையும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற வகையில இந்த நினைப்பு இருக்கிறது. வாழ்க வாழ்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மாட கோயிலா வருது, இந்த பதிகத்துல வருது. ஏரி தர அனல்கையில் ஏந்தி எல்லையில் நரி திரி காணிடை நட்டம் ஆடுவர் அரிசிலம் பொறு பூனல் அம்பர் மாநகர் ஊரிசில் செங்கண் அவன் கோயில் சேர்வரே ஊரிசில் செங்கண் அவர் கோயில் சேர்வரே. செங்கண் என்பது இங்கே கோச்செங்கணானை குறிக்கும். அந்த கோச்செங்கணான் செய்த கோயிலை நாம் சேர்ந்து வழிபட வேண்டும் என்று சொல்கிற ஞான சம்பந்தருடைய பாடல். வாழ்க. மையகன் மலைமகள். பிரேமாமா படிங்க. பிரேமா. திருச்சிற்றம்பலம். மைய கண்மலை மகள் பாகமாயிருள் கையதோர் கனலேறி கனல ஆடுவர் ஐயனன் பொறுபுணல் அம்பர் செம்பியர் செய்ய கண்கிரை செய்த கோயில் சேர்வரே. ஐயனன் பொறுபுணல் அம்பர் செம்பியர் செய்ய கண்ணீரை செய்த கோயில் சேர்வரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அம்பரு செம்பியர் செய்த கண்ணிரை கோயில் சேர்வரே என்று அந்த அம்பர் செம்பியர் என்பது அந்த சோழ மன்னனாகிய கோச்செங்கணானை குறிக்கிற செய்தியாக ஞானசம்பந்தன் சொன்ன பாடல். வாழ்க. மறைபுனை பாடலர். திலகவதி அம்மா படிங்க. சிவாய நம்ம அனைத்து அடியார் பெரும் திருவடிகளுக்கும் வணக்கம். மறை பூனை பாடலர் சுடர் கை மல்கவோர் பிறை பூனை தடை மூடி பெயர ஆடுவர் அரை பூனல் நிறை வயல் அம்பர் மாநகர் இறை பூனை எழில் வளர் இடமது என்பரே. அரை புனல் நிறை வயல் அம்பர் மாநகர் இறை பூனை எழில் வளர் இடமது என்பரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. மறைபுனை பாடலர் என்பது அஞ்செழுத்தை பாடலாக பாடுவது, அதுதான் நமசிவாய பதிகம். அந்த பாடல் என்பது இசையாக பாடுவது. அஞ்செழுத்தை இசையாக பாடியவர் ஆனாய நாயனார். அதனால இதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த செய்தி கொண்ட பாடல். வாழ்க வாழ்க. இரவு பல்விய. முனுசாமி ஐயா படி. முனுசாமி ஐயா. இரவு மல்கு இளமதி சூடி இரவு மல்கு இளமதி சூடி ஈடுய பரவு மல்கு அருமறை பாடி ஆடுவ பரவ மல்கு அருமறை பாடி ஆடுவ அரபமோடு உயர் செம்மல் அம்ப கும்பல மரபு மல்கு நகர் மருவி வாழ்வரே அரபமோடு உயர் செம்மல் அம்பர் கும்பல மரபு மல்கு எழில் நகர் மருவி வாழ்வரே. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி. பரவமல்கு அருமறை பாடி ஆடுவர். அஞ்செழுத்தை பாடுவதும் ஆடுவதுமாக இருக்கிற அந்த செயல் பாடி ஆடக்கெடும் அறிவினைன்னு சொல்லி அஞ்செழுத்தை பாடவும் செய்யணும் ஆடவும் செய்யணும். அதனாலே நம்முடைய வினைகள் கெடும்னு ஏற்கனவே பாடியிருக்கார். அந்த செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. சங்கணி குழையினர். செண்பகவல்லி அம்மா படி. இருக்கீங்களா? செண்பகவல்லி.
திருச்சிற்றம்பலம் ஐயா. சங்கனி குழையினர் சாமம் பாடுவர் வெங்கனல் கனல் தர வீசியாடுவர் அங்கனி விழவமர் அம்பர் மாநகர் செங்கனல் இறை செய்த கோயில் சேர்வரே செங்கனல் இறை செய்த கோயில் சேர்வரே. சங்கனி குழையினர் சாமம் பாடுவர். சாமம் என்ற சொல்லு எதை குறிக்கணும்? பொழுதை குறிக்கும். அர்த்த சாமம் ஆனா இரவு நேரம், அப்படியே அந்த நேரத்தை குறிக்கும். பெருமானுடைய புகழை பல அந்த பூஜைக்குரிய நேரங்களிலே பாடல் சாமம் பாடுதல்னு பேரு. ஆனா அது கூட என்ன பண்ணாங்க, சாம வேதம் பாடுதல கொண்டாந்து உள்ள இடை சொல்லிக்கிட்டாங்க. அந்த சாம வேதத்துல சிவனை பத்திய செய்தி இருக்குது. அதுக்கு சாம வேதம் படிச்சவங்களுக்கு தெரியும். அது தேவதை பற்றிய செய்தி. இங்கே அந்த அந்த சாமம் வேற, இந்த சாமம் வேற. அதனால இங்க சாமம் பாடல் என்பது பெருமானுடைய அவன் சங்க குழையினன் அவன் அங்கனி விழாமர் அம்பல் வேற பெருமானுடைய புகழை காலை அந்த பூஜை நேரத்துல பாடுதல். பெருமானை எத்தனை முறை வழிபடணும்னு கேட்கிறப்ப 30 வழிபடல சில பேர் சொல்லுவாங்க. ஆனா 4 பொழுதும் நாழ்வன்னு சொல்லி காரைக்கிழமை சொல்லுவார். காலையே பொன்விலங்குமேனி கடும்பகலின் வேலையே பொன்விலங்கும் வெண்ணீரு மாலையன் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் விடரு. காலையில, நற்பகல்ல, அதுக்கப்புறம் மாலையில, அப்புறம் நள்ளிருள்ள என்று அந்த 4 வேலைக்கு தான் சாமம்னு பேரு. அந்த சாமத்திலே பெருமானுடைய புகழை பாடுதல். இதை போய் சாம வேதம்னு சொல்லி கொண்டாந்து இடை செருகி விட்டார்கள். வாழ்க வாழ்க. கடல் வளர் காலினர் வெங்கனல் கனல் தர வீசி ஆடுவது என்னங்கய்யா? கையில அனலேந்தி ஆடுகிறான். நம்முடைய வினைகளை சுடுவதற்காக கையிலே அனலேந்தி ஆடுகிறான். அது அந்த இது திருப்புள்ளிர் குழப்பம் அன்னைக்கு நான் பாடி காட்டினேன். அத்தியினீர் உரிமூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலி திரியும் பெருமானார் பெருமிடம்னு புள்ளிர் குழப்பத்தை பாடுவர். அதனால பெருமான் கையிலே அனலேந்தி ஆடுகிறான். நம்முடைய வினைகளை சுடுவதற்காக அவன் கையிலே அனலேந்தி இருக்கிறான் என்று சொல்லுவது. வாழ்க வாழ்க. ஐயா, இங்க சாமத்தை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா பதில் பெருமான் நிறைய பொருள் சொல்ல தரும். அதான் கேள்வி கேட்கணும். அதான் கலந்துரையாடல். வாழ்க வாழ்க. சொல்லுங்க நடதையா? ஒண்ணு இல்லைங்க. இப்ப சாம வேதம்ன்றது நம்ம சாமத்தை வந்து இப்ப காலத்தோட ஒப்பிடுறீங்களா? ஆமா, அர்த்த ஜாமம் சொல்றீங்க. சாம வேதம் இப்ப வந்து சாமத்தை இப்ப சாமக்கோழி அப்படின்னா சாமக்கோழி கூவுதுன்னா இப்ப சாமத்தை கூவுற கோழிக்கு சாமக்கோழி. நேரத்தை குறிப்பிட்ட நம்மளை எழுப்பி விடுறதுக்கான அந்த சாமத்துல கோழி தான் சாமக்கோழி. அது வந்து சாம வேதம் ஓதுன்னு சொல்லலாமா? கோழி வந்து காலங்காலத்துல வந்து சாம வேதம் ஓதுன்னு சொல்லலாமா? சாமம் என்பது நேரையா தமிழுக்குரிய மரபுல படி சாமம் என்பது நேரத்தை குறிப்பது. அதனாலதான் பெருமானை வழிபடுக்கும் நேரம் சொல்லி பெருமானை வழிபடுக்கும் நேரமாக நாற்பொழுது தொழுதல் என்று சொல்லி காரைக்கிழமை அப்படி அற்புதத்தை சொன்னேன் நானு. காலையே போன்றிலங்கு மேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு விங்குருளே போலும். அற்புதத்தில் வந்து அது பாட்டு. 4 வேளைகளில் பெருமானை வழிபட வேண்டும்னு காரைக்கிழமையார் உணர்த்தினார். அதுதான் சைவ நன்னெறி நான்மை. ஆக சாமம் நேரத்தை குறிக்கும். ஆனா இவங்க தேவையில்லாம சாம வேதம் படிக்கிறான்னு சொல்லி கொண்டாந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. சாம வேதத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அதுல சிவனை பற்றிய செய்தி எதுவுமே இல்லை. வெறும் தேவனை பற்றிய பாடல்கள். அதை இசை பாடலாக சொன்னால் அதுக்கு சாமம். ரிக்வேதத்தையே வந்து வேத இந்திரன் சந்திரன் வருணம் வாயுன்னு இருக்கும். அதை வந்து இசையா பாடினா அது சாம வேதம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான் தவிர அந்த சாமத்துக்கு கூட நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சாமம் என்ற சொல் தமிழ் சொல். அது வந்து நேரத்தை குறிக்கும். உதாரணத்துக்கு அர்த்த சாமம். போதுமா? அற்புதமா சொன்னீங்க. அப்ப ராவணன் வந்து நாற்பொழுதும் தொழுதுனால அவனுக்கு சாம வேதம் பாடினான்னு அர்த்தம். அப்படிதானங்கய்யா? இல்ல அவனை வந்து அவன் ஏன் சாமவேதம் பண்ணான்னா அவனை வந்து தன்னுடைய வீரத்தினால அந்த கைலாயமலை அசைக்க பார்த்தான். அசைக்க போது பெருமான் விரலே தன்னுடைய கால் விரலால அவனுடைய 10 தலையும் 20 தோளும் நெறிய தன்னுடைய கால் விரலால ஊன்றினார். அந்த நேரத்துல அவன் பாடினான். அலறி போய் அந்த பெருமான் காலை அழுத்திய நேரத்திலே பாடியது.
அதை போய் சாமவேதம்னு சொல்லிட்டாங்க தேவையில்லாம. காணும் எல்லாமே இடைச்செருகல்யா. வேதம் என்று சொல்லி 5 எழுத்து தான் குறிக்கும். நமக்கு மறை என்றும் வேதம் என்றும் சொல்லுவது நம்ம தமிழ்ல 5 எழுத்து தான் குறிக்கும். ஆனா இவங்க என்ன பண்ண வேதம் வேதம்னு சொல்ற இடத்தெல்லாம் வடமொழி வேதம் கொண்டாந்து உள்ள நுழைச்சு அங்க இருந்தா எல்லாம் வந்ததுன்னு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டாங்க. ஐயா இப்ப கடைசியா நான் படிச்ச புத்தகத்துல தமிழ்ல இருந்து தான் சமஸ்கிருதம் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் படிச்சேன் ஐயா. அது சில பேர் வேணும்னே வீம்பு கடை எழுதுற நூல், அதெல்லாம் தேவையில்லை. அது வீம்பு கடை நூல் நான் சொல்லுவேன். அவரவர்கள் அவர்களிடத்துல அவங்கவுங்க நொழிய போறாங்க. எங்க மேல திணிக்காத சொல்ல தவிர அந்த மொழி வடநாட்டுல வடமொழி வடக்கு தான் தோன்றி இருக்கும். இங்க இருந்து தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மொழியில இருந்து தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்கள் பழக்கத்தினால அந்த ஒலி குறிப்பினால அந்தந்த பகுதியில அந்தந்த மொழி தோணுச்சு. ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழி தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க மூல ஒலியாக அடிப்படை ஒலியாக நம்ம தமிழ் மொழி இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஐயா, வேற ஒண்ணு இல்லை. ஆமே அவங்க சொல்லுவாங்க. அது எனக்கு என்னமோ அது வீம்பு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அடிப்படை உடனே நீங்க எந்த மொழி தெரிஞ்சவங்களே வேற வாயை தந்தாலும் ஆண்டு தான் விடும். அதனால ஆண் வந்த உடனே அது தமிழ் எழுத்து, அதனால தமிழ்ல இருந்தா எல்லாம் போச்சுன்னு அவங்க சொல்றது இதுக்காக சொல்றாங்க. என்ன தமிழ் மேல பற்றுனால சொல்றது வேற என்ன, அது வேற. அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானார். அதனால அந்த மொழியை நம்ம குறை சொல்லல. அந்த மொழி அவர்கள் அவங்க தேவர்களை போட்டுட்டோம். அவங்க தேவ வழிபாடு பாஷையே தேவ பாஷைன்னு பேரு. அவங்க தேவர்களை போட்டுக்கிறாங்களா, தப்பு இல்லை. அதை நம்ம மேல கூட திணிச்சு அந்த வேதம் தான் சிவனை பாடுச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிவனை பற்றிய செய்தி அதுல இல்லை. ஆனா நம்ம மேல அது திணிக்க வேணான்னு சொல்றவ தவிர அவர்கள் போற்றுவது அவர்கள் அந்த மொழி போய் நம்ம வேணான்னு சொல்ல. அவர்கள் அப்படி போற்றுகிறார்களா திணிக்கிறார் சொன்னேன். இல்ல இங்கே இருந்தா அங்க போச்சுன்னு இதுல சில இவங்க என்ன பண்ணுவாங்க, சில வீர இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீம்புக்குன்னா சிலதுன்னு சொல்லி தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் போச்சுன்னு எழுதுறது ஒத்துக்கொள்வதாக என்னுடைய மனதில் சரியா படலை. நன்றிங்க ஐயா, நன்றி. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழிகள் அமையா. என்ன இங்கிலீஷ்ல கூட ஃபர்ஸ்ட் ஏன்னு தான் எழுதுறோம். ஆனா ஏன்னு எழுதிட்டு படிக்க சொல்ல எப்படி படிப்பீங்க? அருள் அரசன் நான் எழுதுறேன், ARUL எழுதுறேன், எருள் அரசன் படிப்பீங்க? புரியுதுங்க ஐயா. ஆண் தான் சொல்லணும். ஏன்னா வாயத்தார்ந்தா ஆதான் வரும். அதனால அது இயற்கை. வாயத்தார்ந்தா ஆண் வருது, எல்லா மொழிக்கும் உரியது. எல்லா சொல்லியும் அது எழுதும் போது ஏன்னு எழுதிட்டா கூட அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நீங்க படிக்கும்போது சொல்லும் போது ARUL போட்டா அருள் அரசன் தான் படிப்பீங்க, எருள் அரசன் படிப்பீங்க. அதனால பொனட்டிக் லாங்குவேஜ் வேற, இந்த லாங்குவேஜ் வேற. அதனால அந்தந்த மரபுக்கு ஏற்ற மாதிரி உடனே ஏன்றது இங்க ஆங்கிலத்தோன்னா அது ஆங்கிலம் கூட தமிழ்ல தான் சொல்லலாமா? அந்த கண்டம் வேற, இந்த கண்டம் வேற, அந்த திசை வேற, இந்த திசை வேற. அதனால நம்ம வடதிசைக்கு நம்ம எதிர்ப்பாளிகள் இல்லை. வடதிசையை நம்ம வடமொழியை நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தேவ வழிபாடுகள் அவங்களுக்கு அது போகணும், பண்ணிட்டு வேணாம்ல. அதை கொண்டாந்து இதுல திணிக்க வேணாம்ன்றதுதான் நம்முடைய இது. நன்றி. சரிங்களா? அதனால சாமம் பாடல் என்பது அந்த பெருமானை காலந்தோறும் வழிபடுதல் என்பதற்காக அந்த சாமம் என்ற சொல் வந்தது. அவன் ராவணன் தன்னுடைய காலை அழுத்தி அந்த நேரத்திலே அவன் பெருமானை பாடினான். அதுக்கு முன்ன அவன் என்ன பண்ண ஆணவத்தோடு தெரிந்தார். அந்த பெருமானுடைய காலை அழுத்தணும்னு அலறி போய் அவன் பாடினான். அந்த நேரத்துல பாடின பாட்டு. அப்ப அந்த நேரத்துல அவன் 5 எழுத்து தான் பாடினான்னு 5 எழுத்து பதிகமே பாடிருக்கான் ஞான சம்பந்த பெருமான். புத்தர் அந்த இதுல ராவணன் 5 எழுத்து பாடினா 5 எழுத்து பதிகத்துல பார்த்தா தெரியும். அதனால அவன் வேதம் பாடினா, சாம வேதம் பாடினான்னு சொல்றது இடைச்செருகல். அதுதான் திணித்தல். வைதிக சமயத்தை கொண்டாந்து இங்க சைவத்தை திணிக்க வேண்டாம். வைதிக சமயம் பேரு, சைவ சமயம் பேரு. வைதிகம் என்பது தேவர்களை போற்றுவது, சைவம் என்பது சிவனை போற்றுவது. இல்லாத செய்தி இருக்கிறதா பாவனை காட்டக்கூடாது, திணிக்க கூடாதுன்னு நம்முடைய ஆர்குமெண்ட். புரியுங்களா? அற்புதமான விளக்கம். நம்ம யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சைவம் என்பது அனைவரையும் அணைத்து செல்வது. படிநிலை முறையில உலகாயதம் முதல் சித்தாத்வசை வரை படிமுறையில ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலே நம்முடைய சமயத்தை சொல்லுவதை தவிர யாரையும் புறக்கணிப்பதில்லை, யாரையும் இதுவும் இல்லை. சைவம் அப்படி செய்வதே இல்லை. வேண்டான்னு சொல்றது சைவத்தில் இல்லை. வேண்டும் என்று அனைவரையும் அணைத்துக் கொள்வது போதுதான் சைவம். நன்றிங்க ஐயா, நன்றி. விளக்கத்திற்கு நன்றி. இடையில அற்புதமான இந்த மாதிரி கேள்வி கேட்டு விளக்க தானா வரும். பெருமாள் உள்ள தோணுது. இவ்வளவு செய்தியை நான் அருள சொன்ன அருள ஒண்ணும் சொல்ல, அருள ஒண்ணும் தெரியாது. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழி கிடைத்தேன் ஒன்றும் போதானா. நீங்க கேள்வி கேட்டோடனே பெருமான் உள்ள இருந்து உணர்த்துக்கிறார் சொல்றோம். அவ்வளவுதான்.
நன்றிங்க. சாமவேதம் குறித்த ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சது. நன்றிங்க. அடுத்து ஏன்னா, ராஜா ஐயா. இப்ப நான் அதை பத்தி குறிப்பிட்டு வச்சுட்டு பேசல நானு. நீங்க கேள்வி கேட்ட நான் பதில் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதனால நான் சொன்னேன் இல்ல, பெருமான் உள்ள இருந்து இன்னைக்கு காலையில சங்கணி குழையினர் சாமம் பாடுவர், பெருமான் சங்கணிந்து தங்கையும் குழையும் அணிந்திருக்கிறான் என்று அந்த ஒரு பெருமானை வழிபடுகிற நேரத்திலே பாடுகிற பாடல் என்று பெருமான் இப்ப உள்ள இருந்து உணர்த்தினான். அதுதான் உதாரணத்துக்கு அர்த்த சாமம்னு சொன்னது இல்லையா. அர்த்த சாம வழிபாடுனா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுகிற பெருமானை வணங்குதல். அது நம்ம காரைக்கிழமையில நள்ளிருளில் அந்த வீங்கிருளே போலும் விடல்னு பாடியிருக்கார். அதனால சாமம் என்ற சொல் அந்த நேரத்தை குறிக்கும் என்பது நம்முடைய பண்டைய தமிழ் மரபு. அது அந்த மரபை மாற்றி அமைச்சு இவங்க என்ன பண்றாங்க, சாம வேதம் பாடினா, வேதம் பாடினா, ரிக்வேதம் பாடினா, யஜுர்வேதம் பாடினான்னு அதை கொண்டாந்து இங்க திணிக்கிறாங்க. அப்படி திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வழிபாட்டை தெய்வ வழிபாட்டில திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம திணிச்சு அவங்க நம்ம ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவங்க உள்ள நம்மள நம்ம கட்டின கோயில், இவன் போய் செங்கல்ல மண்ணை வச்சு கோயிலை கட்டினா குடத்தை கூட தண்ணியை ஊத்திட்டு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நம்மளை புறக்கணித்து வெளியில தள்ளுறாங்க. அந்த முறை கூடாது என்பதுதான் நம்ம சொல்றோமே தவிர அவங்க வேண்டாம் நம்ம சொல்ல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கணும். எல்லா வேலையும் நான் செய்வேன், கல்லு மண்ணை சுமந்தாலும் நான் கோயில் கட்டுவேன். ஆனா கும்பாஷம் பண்ணி நான் கோயில் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா அது எந்த வித நியாயம்? பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்னு எங்க நாயன்மார்கள்லாம் பாடி வச்சிருக்காங்க. அதை நான் செய்யணும்னா காசுல போய் சரிங்க, ஸ்ரீசைல போய் சரிங்க, தானே தமிழ்நாட்டுக்கிற கோயில செய்யக்கூடாது, ஏன் ஆதிக்கம் பண்றீங்க? அந்த மாதிரி ஆதிக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் நம்முடைய ஆர்குமெண்ட்டை தவிர யாரையும் புறக்கணிப்பதில்லை. அவர்கள் வேண்டாம்னு சொல்ல, நம்ம போய் அவங்க புறக்கணிக்க கூடாது என்பது நம்முடைய ஆர்குமெண்ட். அற்புதம், அற்புதமான விஷயம். நன்றிங்க ஐயா. ஐயா தொடரலாம். ராஜா ஐயா. இதுல இருந்து நம்ம வெறித்தனமா பேசணும். சில பேர் சொன்னாங்க இது வெறித்தனம் அல்ல, என்னுடைய ஆற்றாமையை, என்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற செயலாக நம்ம பேசுகிறோம், அவ்வளவுதான். கணபதி ஐயா படியா, நேத்தே படிக்கல அவரு ஐயா. இருக்கீங்களா? ஆமா ஐயா, நெட் சரியா வேலை செய்யுது. வேலை செய்யுங்க, அப்படியே ஒளி வாங்கி வேலை செய்யுது. வாங்க ஐயா, கணபதி ஐயா வாங்க. 3ஆம் திருமுறையில 19வது பதிகம் காந்தார பஞ்சமத்துல 6வது பாட்டு. 3, 19, 6 காந்தார பஞ்சமம். எங்க சவுண்ட காணும்? நேற்று சோதனை முயற்சியில பேசி வெற்றி பெற்றாருங்களே, நல்லாதான் மைக் வேலை செய்யுதுன்னு சொன்னாரு. ஐயா பேசுங்க ஐயா. வந்துட்டாரு, முதல்ல வந்துருச்சுங்க, வாய்ஸ் வந்துருச்சுங்க, அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுச்சுங்க. சரிங்க ஐயா. ஆமா காலை பொழுதுல. ஆமா, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. பரமேஸ்வரி அம்மா படி. சிவாய நம ஐயா. இகலூரு சூடர் ஏரி, இகலூரு சூடர் ஏரி. அது இல்லமா, அதுக்கு முந்தைய பாடல்மா, அதுக்கு முந்தைய பாடல் கடல் வளர் காலின. திருச்சிற்றம்பலம். கழல் வளர் காலினர் சுடர் கை மல்கவோர், கழல் வளர் ஐயா. கழலா சுழலாங்க ஐயா? கழல் தான். ரெண்டாவது சுழல். முதல் வரியில கடல் வளர், ரெண்டாவது சுழல் வளர். கழல் வளர் காலினர் சுடர் கை மல்கவோர், சுழல் வளர் குளிர் பூணல் சூடியாடுவர், அழல் வளர் மறையவர் அம்பர் பைம்பொழில், நிழல் வளர் நெடுநகர் இடமது என்பரே, அழல்வர் மறையவர் அம்பர் பைம்பொழில், நிழல் வளர் நெடுநகர் இடமது என்பரே. முதல் வரியில கடல் வளர் காலிர் என்பது அவன் காலிலே கடல் அணிந்திருக்கிறான், ஆண்மையின் அடையாளமாக. பெண்மைக்கு சிலம்பு, ஆண்மைக்கு கடல். அதனால இடது காலில் சிலம்பும் வலது காலில்
கடலும் அணிந்திருக்கிறான். அதனால கடல்கொள் காளினர். கையில அனல் ஏந்திருக்கிறார் நம்முடைய வினைகளை சுடுவதற்காக. சுழல் வளர் குளிர்மை, சுழல் வளர் குளிர்புணல் என்பது சுழித்து வருகின்ற அந்த நீரை எடுத்து பெருமானுக்கு ஆட்டுதல், அதன் மூலமாக குளிர்ச்சி அடைதல். அப்புறம் அடல் வளரும் அறையவர். அடல் வளர் மறை வேள்வி செய்தல். அந்த வேள்வி என்பது அஞ்செழுத்து ஓதி, மறை என்பது அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்து ஓதி செய்யப்பட வேண்டும். இதை சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய சேக்கிழாரடிகள் தான். அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டபாதம் நன்னிடச் செய்து சிறப்புல புராணத்துல வரும். அது அப்படியே எடுத்து மெய்கண்டார் ஆண்டர். அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு சிவஞான போத வெண்பா. அதனால அந்த அடல் வளர் மறைவர் என்பது அஞ்செழுத்து ஓதி வேள்வி செய்கிற சைவ அந்தணர்கள். இது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கதான் செய்யணும், அவங்களுக்கு தான் உரிமை டைட்டில் சொல்லி கொண்டாந்து நம்மளை தள்ளி நிக்க வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. யாரும் யாகசால உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம சேர விரும்பணும், எல்லாரையும் சேர்க்க செய்வோம். அதை 28ஆம் தேதி காட்டலாம். வாழ்க வாழ்க. சிவசெல்வி ராஜம். சிவசெல்வி ராஜம் 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். சிவாய இகலொரு சுடரெறி இளங்க வீசியே, இகலொரு சுடரெறி இளங்க வீசியே, பகலிடம் பள்ளிகொள பாடியாடுவர், அகலிடம் அழி புகழ் அம்பர் வம்பவே, புகலிடம் நெடுநகர் புகுவார் போலுமே, புகலிடம் நெடுநகர் புகுவர் போலுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்றிங்கய்யா. பகலிடம் பலிகொள பாடி ஆடுவர். பெருமான் பகல்ல பிரம்ம கபாலத்தை ஏறி இல்லங்கள் தோறும் சென்று அடியார் பெருமானத்திலே அந்த அந்த பிரம்ம கபாலத்திலே நம்முடைய ஆணவத்தை பலியாக ஏற்று நமக்கு அருள் செய்வான். அப்ப பகல்ல அவன் பலியிடுவான், இரவுல என்ன பண்ணுவான், நள்ளிருளில் நட்டம் 14 சுடுகாட்டுல போய் அவன் நட்டம் பூத கணங்களோடு சேர்ந்து நட்டமாடுவான்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஏரியன மணிமுடி. PRS ஆத்தூர் இருக்கீங்களா ஐயா? ஐயா ஒரு புது வரவு. அப்படிங்களா? சரி. தாமோதர ஐயா படி. தாமோதர ஐயா படி. அடியனுடைய பெரிய அண்ணாருங்கய்யா. ஐயா சொல்லுங்க. அடியனுடைய பெரிய அண்ணார். வரவேற்கின்றோம். உடன்பிறப்பு. உடன்பிறப்பு. ஐயா வெளியில இருக்கிறாங்க ஐயா கொஞ்சம். சரி சரி. ஆமா ஆமா. இன்னைக்கு ஜனநாயக கடமை செய்யணும்ல, அதுக்காக வந்துட்டு இருக்கிறேன். நன்றிங்க ஐயா. கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. நாளை நாளைக்கு லீவ் வேற. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். எரியன மணிமுடி எரியன மணிமுடி இலங்கை கோந்தன கரியன தடக்கைகள் அடர்த்த காலினர். எரியன மணிமுடி இலங்கை கோந்தன கரியன தடக்கைகள் அடர்த்த காலினர். அரியவர் வல்ல நகர் அம்பரின்பொடு புரியவர் பிரிவிலா பூதம் சூழவே. அரியவர் வல்ல நகர் அம்பரின்பொடு புரியவர் பிரிவிலா பூதம் சூழவே. நன்றிங்கய்யா. பெருமான் அம்பர் மாகாணத்துல பூதங்கணங்களும் சேர்ந்து இன்பமாக ஆடுகிறான் என்று சொல்கிற பாடல். இது இங்க இது பெருந்திருக்கோயில். அந்த பெருந்திருக்கோயில் பக்கத்திலே மாகாள அம்பர் மாகாளம் இருக்குது.
அங்க அந்த இடத்துல பெருமான் பூதங்களோடு சொல்லி இன்பமாக ஆடுகிறான் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. வெறி கிளர் மலர்மிசை. சாம்பசிவாயா படிங்க. வெறிகிலர் மலர் மீசை அவனும் வெண்தொழில் பொறிகிலர் அரவனை புல்கு செல்வனும் அருகில அரியவர் அம்பர் செம்பியர் செறிகளல் இறை செய்த கோயில் சேர்வரே. அருகில அரியவர் அம்பர் செம்பியர் செறிகளல் இறை செய்த கோயில் சேர்வரே. நன்றிங்கய்யா. அது இந்த கோயில் அந்த செம்பியர் செய்த கோயில். அந்த இறை என்பது இங்க அரசனை குறிக்கும். செம்பியராகிய சோழ மன்னன் செய்த கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை சென்று சேர்வரே என்று நம்மளெல்லாம் சேர வேண்டும் என்று அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது வழிதலை பரிதலை. சித்ராமா அடியன் பாடிட்டமா ஐயா? அடியன் பாடட்டுமா? படிங்க. படிக்கிட்டுங்களா ஐயா? ஐயா உங்க இது முறை வரும்போது சொல்றேங்க. சரிங்க. கொஞ்சம் இருக்குமா. சிவாய நம. சித்ராமா பாடுங்கம்மா. வழிதலை பரிதலை அவர்கள் கட்டிய மொழிதலை பயன் என மொழியல் வம்மினோ அழிதலை பொறு புனல் அம்பர் மாநகர் ஒழிதலை ஒழிந்துளர் உமையும் தாமுமே. அழிதலை பொறு புனல் அம்பர் மாநகர் ஒழிதலை ஒழிந்துளர் உமையும் தாமுமே. நன்றிங்க. மொழிதலை பயனென மொழியல் வம்மினோ. அப்ப ஒரு மனிதனுக்கு மொழி ரொம்ப முக்கியம். எந்த மொழியில நம்முடைய சிந்தனை எங்க ஓடும்? நாம் பிறந்த தாய்மொழிகளில் தான் ஓடும். வேற மொழியில சிந்திக்கிற வாய்ப்பு நமக்கு இல்லை. பேசுறதுனா எந்த மொழி வேணாலும் பேசலாம் கத்துக்கிறதுனால. ஆனால் சிந்தனை ஓட்டம் என்பது என்னுடைய தாய்மொழிகள் தான் அமையும். அதனால மொழிதலை பயனென மொழியல் வம்மினோ என்று அவரவர்கள் அவரவருடைய தாய்மொழியிலே வழிபட வேண்டும். அடுத்த மொழியில வழிபட்டுதான் பலன்னு கொண்டாந்து திணிக்க கூடாது என்பதை ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மொழிதலை பயனென மொழியல் வம்மினோ என்று தாய்மொழியை பற்றி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அழகரை அடிகளை. ராணியம்மா படி. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமா? ராணியம்மா இருக்கீங்களா? அழகரை அடிகளை அமரர் மேவிய நிழல்திகள் சடை மூடி நீலகண்டரை உமிழ்திரை உலகினில் ஓதுவீர் கொண்மீன் தமிழ்கள் விரகினன் தமிழ் செய் மாலையே. உமிழ்திரை உலகினில் ஓதுவீர் கொண்மின் தமிழ்கள் விரகினன் தமிழ் செய் மாலையே. மொழிதலை பயனென மொழியர் வம்மினோன்னு முந்தன பாட்டுல பாடிய ஞானசம்மதம் பண்றது. தமிழ்கள் விரகினன் தமிழ் செய் மாலையே. என்னுடைய தாய்மொழி தமிழ், அதனாலே நான் தமிழ்ல செய்தேன். அந்த தமிழை தாய்மொழி இருக்கவங்க பயன்படுத்தணும். அடுத்தவங்களை பிடித்து பயன்படுத்தணும் இல்ல அடுத்த ஊர்ல போய் பயன்படுத்தல. என்ன ஊர்ல நான் என்னுடைய மொழியில நான் வழிபடுறேன். அதுக்கு நீங்க குறுக்க நிக்காம இருந்தா போதும். வடநாட்டுல போய் நான் தமிழ் பாடணும்னு சொல்ல. என்னுடைய தமிழ்நாட்டுல நான் கட்டின கோயில நான் இருக்கிற குடிப்பகுதியில என்னுடைய தமிழை நான் வழிபாடு செய்யணும்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதனால தமிழ்கள் விரகினன் தமிழ் செய் மாலையே என்று தமிழை அவர் சொல்ல காரணம் அவரவருடைய தாய்மொழியிலே அவரவர்கள் வழிபட வேண்டும். அடுத்தவருடைய குறுக்கீடு அதில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய இது. சரிதானடா? வாழ்க வாழ்க என்று சொல்லி நேரம் ஆயிடுது. அதனால இதோட முடிச்சுட்டு இன்னைக்கு பொன்னூசல் பாடி வாழ் சொல்லலாம். ஐயா, அந்த லலிதாம்மா பொன்னூசல் பாட சொல்லுங்க. ஆத்மா சாந்தி அடை. நடுவில் பரமேஸ்வரம் ஏதோ குறுக்க பாடுறன்னு வந்தாங்களே, அப்படிங்களா? அவங்களே விட்டு யாரு ஐயா? ராஜையா
யார பரமேஸ்வரன் நேரம் வந்தாங்களா நடுவில்? யார பாடுறன்னு வந்தாங்களா? அவங்க யாரு? பரமேஸ்வரன் படிங்க. சரி, ஓகே ஓகே, சரிங்க ஐயா. ஏழாவது படிங்க, படி. ஏழாவது சரி, பரமேஸ்வரம்மா படிங்க. அம்மா இருக்கீங்களா? யார் பாடம் வருங்கிறாங்களோ அவங்கள பாட விட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கும் வாய்ப்பு. ஐயா அவங்க அம்மா பரமேஸ்வரி அம்மா மியூட் எடுக்கல. சரி, கேட்டாங்க ஐயா. இன்னொரு அடியாரம்மா கேட்டாங்க. இல்ல இல்ல, படிங்க, நீங்க படிங்க. புக் எடுக்கணும். ஒரு நிமிஷம் புக் எடுத்துறேன். ஏழாவது பாட்டா? உன்னர் கரியா? ஏழாவது. அப்ப அந்த வாழ்த்து லலிதம்மா கொடுத்துருங்க ஐயா. அப்புறம் வந்து ஒரு நிமிஷம். உன்னர் அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்து இருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்து பண்ண பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்று அறுப்பான் அன்னத்தின் மேல் ஏறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்மொத்த பொன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னுத்த பொன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க, வாழ்த்து. எனக்கு எதிர்பாராம அமைஞ்ச பாடல். நன்றி நன்றி நன்றிம்மா. எரியமை பணிகளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தல்ல. வாழ்க வாழ்க. தொகுத்தளித்த உங்களை தான் கூப்பிட்டாரு, அந்த வகையில் நன்றி ஐயா. யார் ராஜா ஐயா? அடுத்து வாழ்த்து லலிதாம்மா படிங்க. அவ்வளவுதாங்க ஐயா. அறிவிப்பு அங்கிருந்து முறையா வந்துருச்சு பாருங்க. சிவா நன்றி ஐயா. சிலையது வெண் சிலையாக திரிபுர மூன்றெறி செய்த இலை நுனை வேற்றடை கையன் ஏந்தியால் ஒரு கோரன் அலை பூனல் சோழ் பிரமாபுரத்து அருமணியை அடி பணிந்த நிலையுடைய பெருஞ்செல்வ நீடுலகிற் பெறலாமே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிப்பிரமா புறத்துறைங்காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஓர் குறைவிலை கண்ணில் நல்லது கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. வான்மையில் வராது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அது செய்ய குறையிலா உயிர்கள் வாழ்க நான்மரம் மரங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மென்மைகள் செய்வ நீதி இலக உலகமெல்லாம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியேகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கு அறியவன் நிலவில நிர்மலவேணியின் அழகில் ஜோதி நம்பலத்தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்த வானவராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக வாழ்கத்து எல்லாம் மரணாமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.
அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசு ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி, நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி, நிகழ்ச்சியில் பாடல்களை எடுத்து குறிப்பெடுத்து கூறிய பெரிய புராண பாடல்களை எடுத்து இயம்பிய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய சாம்பசிவம் ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்னைக்கு 10 மணிக்கு மூர்க்கநாயனார் பேரால சூதாட்டம் ஆட போறாரு, எல்லாரும் கலந்துக்கலாம். இன்றிரவு 9:45 எப்பொழுதும் போல நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வரங்கள் தலைப்பின் கீழே நிகழ்வு நடக்க இருக்கிறது. அன்பர் பெருமக்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கண்ணப்பநாயனாரை பத்தி அதுக்கு நடுவில் 10 மணிக்கு எங்க சாம்பு சிவையா இதுல சூதாட்டம் ஆட போறாரு, மூர்க்க நாயனார் பேரால சூதாட்டம். இந்த அறிவிப்பு நிச்சயம் அந்த அறிவிப்பும் கொடுக்கின்றோம். இன்று காலை 10 மணிக்கு பிரேமாமா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. போரூர் ஈசன் குழுமம் ஒரு குழுமம் இருக்கிற அந்த குழுமத்திலே இன்று கண்டிப்பா இன்று காலை 10 மணிக்கு சாம்பசிவம் ஐயா உரையாற்றுகிறார்கள். அவருடைய அந்த உரையாற்றக்கூடிய அந்த இணையதளத்தினுடைய இணைப்பு உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த டெலிகிராம் சேனலிலும் வந்து போடப்படும். அதனால் நண்பர்களை வந்து கற்புலன் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இணையதளத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த இணைப்பில் இணைந்து கொண்டு மூர்க்க நாயனாருடைய வரலாற்றை சாம்பசிவ ஐயாருடைய வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிரேமம்மா என்ன சொல்ல விரும்பலா? ஐயா சொல்லிட்டாரு இல்லையா, அவரு சொல்லக்கூடாது. அது நீ காலையில 10 மணிக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம சாம்பசிவம் ஐயா மூர்க்க நாயனார் புராணத்தை பற்றி விரிவாக எடுத்து சொல்ல இருக்கிறாரு. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம்.